ஹே கைஸ், இன்னைக்கு நாம எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கிளப்போட அடுத்த பார்ட் தான் பார்க்க போறோம். பாங்ஸும் சோஜனும் நாங்கள் டேட் பண்ணுறோன்றதை இன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக எல்லாரையும் பார்க்க வர சொல்லியிருப்பாங்க கேட்டர் ரெஸ்டாரண்ட்டுக்கு. ஆனால் ஃபாக்ஸி லைனஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடியே பாங்ஸு கையில் அடிபட்டு அவனை ஹாஸ்பிட்டலில் சேர்த்து கொஞ்சம் எமோஷன் ஆகி சோஜனும் பாங்ஸும் கிஸ் பண்ணி 2 பேரும் அப்புறம் ஒன்றாயிட்டாங்க. இப்போ அப்படியே ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி அவன் அவளை வீட்டுக்கு கொண்டு விட்டுட்டு நீ தான் என்னோட கடைசி அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அதாவது இதுக்கப்புறம் யாரையும் டேட் பண்ண மாட்டானாமா. இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த லைனஸ் அவன் வெட்டிங் ட்ரெஸ் செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. கூடவே அவளோட ஃபியான்சியும் வந்திருக்காரு. அப்புறம் பாங்ஸுக்கு கையில் அடிபட்டு இருந்துச்சுல்ல, சோஜன் தான் வீட்டுக்கு போய் அவனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கா. இந்த ஜின்னு பைப்பிள்ளைக்கு வயர்லாம் எரியுது. பாங்ஸு வழியில நான் நைட்டு ஃபுல்லா தூங்கவே இல்லைன்னு சொன்னா அந்த ஜின்னு இருந்துட்டு நைட்டு நல்லா கொரட்டை விட்டு தூங்கிடா அப்படின்னு சொல்றான். அப்புறம் சோஜன் நல்லா ஊட்டிலாம் விட்டுட்டு காயத்தில் ஊதிலாம் விட்டுட்டு ஹாஸ்பிட்டல் அப்புறம் எப்போ போகணும்னு கேட்க நாளைக்குன்றான். இதெல்லாம் பார்க்க ஜின்னுக்கு வெறுப்பா இருக்கு. அங்கேருந்து எந்திரிச்சு போயிட்டான். அப்புறம் இப்போ அடுத்த நாள் சோஜன் ஆஃபீஸில் உட்காந்து ரொம்ப பிஸியாக வேலை பார்த்துட்டு இருக்கா. சோஜன் கூட வேலை பார்க்குற பொண்ணும் என்னாச்சு இன்னைக்கு இவ்வளோ பரபரப்பாக வேலை பார்த்துட்டு இருக்க அப்படின்னு கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு போர்வை எடுத்து தலையில் முடிக்கிறா. என்னடான்னு பார்த்தா இந்த டேரக்டர் ஜோ இருக்கான்ல, அவன் வந்துட்டு இருக்கான். அவன்கிட்ட இவளுக்கு உடம்பு சரியில்லைன்ற மாதிரி ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. சீக்கிரம் வீட்டுக்கு போய் பாம்ஸு கூட ஹாஸ்பிட்டல் போகிறதுக்காக போல. முதல்ல அவன் கண்டுக்கல, அப்படியே அங்கேருந்து எந்திரிச்சு போயிட்டான். அப்புறம் பார்த்தா டேப்லெட்டோட வந்து நிற்கிறான். உடம்பு சரியில்ல, இந்த டேப்லெட்டை போட்டு தண்ணி குடி, நீ சாப்பிட்டு ஆஃப் அன் ஹவர் தானே ஆகுது, கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்ல அவளும் சரி அப்படிங்கிறா. ஆனால் அவன் அந்த இடத்த விட்டு போகவே இல்லை. போடு அப்படின்னு அங்கேயே நிற்கிறான். இவளுக்கு என்ன பண்ணுறதே தெரியல, வேற வழி இல்லைல்ல, மாத்திரை போட்டு தானே ஆகணும். 3-3 மாத்திரை டப்ப டப்புன்னு முழுங்கிட்டு இருக்கா. இந்த பாங்ஸு பார்த்தா இவங்க ஹாஸ்பிட்டல் போல பிக்னிக் போறாங்க போல. அங்க போய் உட்காந்து சாப்பிட்றதுக்கு பிரெட் ஃப்ரூட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த டேரக்டர் ஜோவும் சோஜன் கிட்ட உனக்கு தான் உடம்பு சரியில்லை, நீ கிளம்பு, மாத்திரை போட்டல ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். வெளியில வந்தா இந்த பாங்ஸு கார்ல வந்திருக்கான். புதுசா கார் வாங்கியிருக்கான் போல, ரொம்ப கம்மி ரேட்டுக்கு. ஒரு பக்கம் டோர் ஓப்பன் ஆக மாட்டேக்கு, ஏசி ஓட மாட்டேக்கு, சரியான டப்பா காரை வாங்கி வச்சிருந்திருக்கான். அதுலயே 2 பேர் போறாங்க. ஒரு நல்ல புல்வெளியில போர்வையை போட்டு உட்காந்து பிக்னிக் வந்த மாதிரி எல்லாத்தையும் தின்னுட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த வீடியோ கிளிப் பத்தி பாங்ஸு பேசுறான். கேட் பேசி வச்சிருந்துச்சுல, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, அது ரொம்ப நாளைக்கு முன்னாடி உள்ளது, நான் அதை பத்தி யோசிக்க கூட இல்லை, அதெல்லாம் நினைக்காத அப்படின்னும் போது அவளும் சரி இந்த மாதிரி இருந்தா முன்னாடியே என்கிட்ட சொல்லிடு, நான் கொஞ்சம் ப்ரிப்பேரா இருப்பேன்ல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ திரும்பவும் இவங்க டேட் பண்றதை மற்ற எல்லாருக்கிட்டையும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கேட்டர் ரெஸ்டாரண்ட்டுக்கு எல்லாரையும் வர சொல்லியிருக்காங்க. ஃபாக்ஸு கேட் ஆல்ரெடி இங்கே தான் இருக்கு. அப்புறம் பாங்ஸும் சோஜனும் அங்கே வர கொஞ்ச நேரத்துல இந்த லைனஸும் வந்துடுறா. ஆனால் அவள் சும்மா வரல, கூடவே சீஃப் டைரக்டரையும் அந்த டேரக்டர் ஜோவை கூட்டிட்டு வந்திருக்கா. சீஃப் டைரக்டருக்கும் லைனஸ்க்கும் ப்ரீ வெட்டிங் ஷூட் நடக்க போதான், அதுக்கு எல்லாரையுமே இன்வைட் பண்றாங்க. இந்த லைனஸ் இவங்க 3 பேரையும் தானே ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லி வச்சிருக்கா. அதனால மணப்பெண் தோழிகளா இவங்களை கூப்பிட வந்திருக்காங்க. போட்டோ ஷூட்க்கு நீங்களும் கண்டிப்பா இருக்கணும்னு சொல்லி எல்லாரையுமே அந்த சீஃப் டைரக்டர் வர சொல்றாரு. லைனஸ் பாங்ஸுவே வர சொல்றா. அப்புறம் திரும்ப அதெல்லாம் முடிச்சு சோஜன் வீட்டு பக்கத்தில் உள்ள பார்க்ல சோஜனும் பாங்ஸும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு எதுவும் சொல்ல முடியாம போச்சு, சாரின்னு அவன் சொல்ல சரி அதெல்லாம் பரவாயில்ல, நம்ம போட்டோ ஷூட்க்கு போறோம்ல, நான் அவளை கங்க்ராச்சுலேட் பண்ணணும், எல்லாரும் ஒன்னா இருக்கலாம் அப்படின்றா. பாங்ஸு எதுவும் பதில் பேசல, அவனுக்கும் ஓகேன்ற மாதிரி தான் தெரியுது. இப்போ சோஜன் என்ன பண்றா அப்படின்னா அவ வீட்டுக்கு போயிட்டு இந்த கேட் வீடியோ பேசி வச்சுருந்துச்சுல, அதை டெலீட் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ அப்படியே அடுத்த நாள் காலையில அவ அதை டெலீட் பண்ணல போல. அப்படியே அந்த பென்ட்ரைவை கேட்டை ஒரு இடத்துக்கு வர சொல்லி அவகிட்ட கொடுக்குறா. இதை என்னால் டெலீட் பண்ண முடியாது, எனக்கு உரிமை இல்லை, நீயே டெலீட் பண்ணிடு அப்படின்னு சொல்ல என்னோட மெமரியை டெலீட் பண்ண சொல்ல நீ யார் அப்படின்னு இந்த கேட் சொல்லுது. உன்னோட மெமரி இப்போ என்னோட ப்ரெசன்ட், என்னோட வாழ்க்கை, அதனால நீ டெலிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு லைனஸோட போட்டோ ஷூட்க்கும் வர சொல்லி கேட்குறா. இந்த கேட் இருந்துட்டு நீ என்னை இன்சல்ட் பண்ணதான் வர சொன்னு நினைச்சேன்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் சமாதானம் ஆன மாதிரி பேசுறாங்க. இப்போ அப்படியே போட்டோ ஷூட்க்கு எல்லாருமே வந்துட்டாங்க. பாங்ஸும் அங்கே வந்திருக்க. இந்த சீஃப் டைரக்டர் இருந்துட்டு பாங்ஸுக்கும் ட்ரெஸ்ஸை கொடுத்து நீயும் கண்டிப்பா இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கணும், போட்டோ ஷூட்ல இருக்கணும், மணமகன் தோழனா என் பக்கத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இதை பார்த்துட்டு இந்த டேரக்டர் ஜோ இப்ப புரியுதா, இதுக்காக தான் நான் உனக்கு தள்ளியே நின்னுன்னு சொன்னேன், உன்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் கல்யாண வெட்டிங் போட்டோ ஆல்பம்ல இப்ப நீயும் இருப்ப, எப்படி கூட வந்து நிறுத்திருக்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் நேரா இந்த லைனஸை பார்த்து நீ எப்பதான் விஷயத்தை என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல போற அப்படின்னு சொன்னா லைனஸ் இருந்துட்டு நான் கண்டிப்பா சொல்றேன், அதுக்கு தான் டைம் பார்த்துட்டு இருக்கேன், இதை சொல்லாம எனக்கு நைட்டு தூக்கம் கூட வர மாட்டேங்குது அப்படின்னும் போது கண்டிப்பா கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்லணும், அப்பதான் எல்லாராலையும் நிம்மதியா தூங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போறான். இப்ப அப்படியே சூப்பரா போட்டோ ஷூட் நடந்துட்டு இருக்கு. லைனஸ் வெட்டிங் ட்ரெஸ் போட்டிருக்கு. மத்த 3 பேருமே ஒரே மாதிரி கலர்ல ஒன்னா ட்ரெஸ் போட்டிருக்காங்க. எல்லாருமே ரொம்ப அழகா இருக்காங்க. பாங்ஸும் சோஜனை தான் பார்த்துட்டு இருக்கான். இந்த டேரக்டர் ஜோவும் சோஜனை தான் பார்த்துட்டு இருக்கான். அப்புறம் பாங்ஸும் சோஜனும் கையை கொத்துட்டுலாம் நிக்கிறாங்க. இது இந்த டேரக்டர் ஜோக்கு கொஞ்சம் கடுப்பா தான் இருக்கு. போட்டோ ஷூட்டை முடிச்சுட்டு பாங்ஸு கிளம்பலான்னு சொல்லி லைனஸோட ரூமுக்கு வந்து சோஜனை கூப்பிட அப்ப இந்த கேட் சும்மா இல்லாம லைனஸ் கிட்ட பாங்ஸும் சோஜனும் இப்ப டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்ற விஷயத்த சொல்றா. அதுக்கு லைனஸும் சரி பரவாயில்ல, இதுல என்ன இருக்கு, அவங்க வாழ்க்கை நல்லா இருந்தா சரிதான், கங்க்ராச்சுலேஷன் சோஜன்,
அது மட்டும் இல்லாம நீ கொஞ்சம் கஷ்டப்படுவ. ஏன்னா நான் பாங்ஸுவ டேட் பண்ணியிருக்கேன்ல, அவனை பத்தி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல, இது எல்லாமே இந்த சீஃப் டைரக்டர் காதுல விழுந்துருது. சீஃப் டைரக்டரும் டைரக்டர் ஜோவும் பக்கத்துல தான் இருந்திருப்பாங்க போல. அப்படியே அந்த ரூம்குள்ள வர லைனஸ்க்கு என்ன பண்றதே தெரியல. அப்படியே ஷாக்ல நிக்கிறா. டைரக்டர் ஜோவும் சீஃப் டைரக்டர் கிட்ட நான் உனக்கு எல்லாத்தையும் சொல்றேன் அப்படின்னு சொல்லி வர, ஆனா சீஃப் டைரக்டர் கோவத்துல டைரக்டர் ஜோ மூஞ்சிலே ஒரு குத்த விட்டு உனக்கும் எல்லாம் தெரியும் தானே, அவங்க எல்லாம் பண்ணதை விட நீ பண்ணது தானே துரோகம் அப்படின்னு சொல்லி டைரக்டர் ஜோ மேல இன்னும் கோவத்துல இருக்காரு போல. அப்படியே அங்க இருந்து கிளம்பிட்டாரு. இப்ப அப்படியே கேட்டோட வீட்டுல தான் எல்லாரும் உட்காந்துருக்காங்க. யாருக்கு என்ன பேசுறதே தெரியல. எல்லாருமே கொஞ்சம் வருத்தத்துல தான் உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த லைனஸ் எல்லாம் தனியா உட்காந்து ரொம்ப அழுவுறா. சோஜின் தான் கொஞ்சம் சமாதானப்படுத்திட்டு இருக்கா. இப்ப அடுத்த நாள் காலையில லைனஸ் அவளோட ஆபீஸ்க்கு போய் அந்த சீஃப் டைரக்டர் ரூமுக்கு வெளியிலே நின்றுட்டு இருக்கா. ஆனா அவர் உள்ளவே வெளில போல, பார்க்க அவர் அலோவ் பண்ணவே இல்ல. ஒரு நாள் ஃபுல்லா நின்று இருக்கா. இப்ப அப்படியே ஈவினிங் ஆயிடுச்சு. எல்லாருமே கேட்டோட ரெஸ்டாரண்ட்ல தான் இருக்காங்க. பாங்சு, அவனோட எக்ஸ், அப்புறம் டைரக்டர் ஜோ எல்லாருமே. இந்த டைரக்டர் ஜோ அவன் உன்னை மீட் பண்ணவே இல்லையான்னு கேட்டுட்டு இருக்க. சோஜின் நான் வேணா போய் பேசுறேன் அப்படின்னும் போது டைரக்டர் ஜோ அப்பதான் சொல்றான், சீஃப் டைரக்டர் பார்க்க தான் ரொம்ப சாஃப்டா இருப்பான், ஆனா அவனுக்கு கோபம் வந்துருச்சு, அவனை விட கொடூரமா யாராலையும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதுல வேற எல்லாரையும் விட என் மேலதான் கோவத்துல இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப எல்லாருக்குமே என்ன பண்றதே தெரியல. தலையை பிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்புறம் கேட்டோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியில ஃபாக்ஸ் டாக்ஸிக்காக நின்றுட்டு இருக்கு. அப்போ டைரக்டர் ஜோ வந்து நான் உனக்கு ஒரு சான்ஸ் தரேன், நீ ஆடிஷன் அட்டன் பண்றியா அப்படின்னு கேட்க, அவளும் சந்தோஷமா அட்டன் பண்றேன் அப்படின்றா. ஆனா உன்னோட உண்மையான பேர்ல அப்படின்னு சொல்றான். இப்ப அவளோட ஸ்கிரீன் நேம் லாலான்னு தானே இருக்கு, ஆனா அவளுக்கு வேற பேர் இருக்கான், அந்த பேர்ல தான் அட்டன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு போறான். இப்ப அடுத்த நாள் காலையில இந்த சீஃப் டைரக்டர் லைனஸ், டைரக்டர் ஜோ, சோஜின் 3 பேரையும் வர சொல்லியிருப்பார் போல. 3 பேர் வந்து உட்கார்ந்துருக்காங்க. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த டைரக்டர் ஜோ இருக்கான்ல, அவன் இவங்களோட கம்பெனிக்கு கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்கான்ல. இப்போ இந்த மூவி ஸ்டார்ட் பண்ணாங்களா அந்த டைம்ல நீ என்கிட்ட கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்க, 5 வருஷத்துக்கு நீ இங்கேருந்து போக முடியாது, உன்னை ஒரு ப்ராஜெக்ட்லேயே நான் பண்ண விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல, அப்புறம் சோஜின் கிட்ட நான் உங்களுக்கு இனிமேல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறது இல்லை, பாங்ஸோட கதை காப்பி ரைட் இப்போ எங்க கம்பெனி பேர்ல தான் இருக்கு, இனிமேல் நீ அந்த படமும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு லைனஸ் கிட்ட நான் உன்னை இந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து வேற டிபார்ட்மெண்ட் மாத்துறேன், இனிமேல் புதுசா வர ஸ்டாஃபுக்கு நீ ட்ரெயின் மட்டும் தான் பண்ண போற அப்படின்னு சொல்றாரு. எல்லாருக்குமே பயங்கரமா அடி. அப்புறம் அங்கிருந்து கோவமா வெளியில வர லைனஸ் பின்னாடியே ஓடி வருது. இவர் வேற இந்த கம்பெனில இருந்து வெளியூர் எங்கேயோ போகலான்னு பிளான் பண்ணிட்டார் போல. நீங்க என்னால எங்கேயுமே போவேனா, உங்களோட ஃபியூச்சர் என்னால பாதிக்கப்பட வேணாம், நான் வேணா வேலையை விட்டு நின்றுறேன்னு சொல்லி பாக்குறா. ஆனா கேட்கல. அப்படியே அவரோட கையை பிடிக்க அவர் இருந்துட்டு உனக்கு என்ன பிடிக்குமா, கொஞ்சமாவது என்ன பிடிக்குமா அப்படின்னு சொல்ல அவ கையை விட்டுடுறா. இதான் உன் பதிலா அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து கோமா போயிட்டாரு. இவளுக்கு என்ன பண்றதுனே தெரியல, ரொம்ப அழுகையா இருக்கு. இவளுக்கு உண்மையிலே அவரை பிடிக்கதான் செய்யும். வெளியில வந்ததுக்கு அப்புறம் சோஜனும் சொல்றா, நீ அவர்கிட்ட சொல்லியிருக்க வேண்டியதானே பிடிக்கும் அப்படின்னு சொல்லி. பாங்ஸுவை லவ் பண்ணும்போது என்ன நாடகம்லாம் பண்ணியிருக்க, நடு ரோட்ல கத்திட்டு ஓடி இருக்க அப்படின்னும் போது அப்ப என் மேல தப்பு இல்ல, இப்ப எல்லா தப்பு என் மேலதான் இருக்கு, நான் எப்படி பேச முடியும் அப்படின்னு சொல்லிடுறா. இதுல வேற சோஜின் இனிமே நம்மலாம் என்ன பண்ண போறோம், ஒண்ணுமே பண்ண முடியாது, இதுல பாங்ஸு தான் ரொம்ப பாவம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. லைனஸும் டேரக்டர் ஜோவும் பாக்குறாங்க. கடைசியில அவனுக்காக மட்டும் தான் இவ ஃபீல் பண்றான்ற மாதிரி. இப்ப இந்த டேரக்டர் ஜோ காரை வீட்டை எல்லாத்தையுமே வித்துட்டார் போல. ஏன்னா 5 வருஷம் கான்ட்ராக்ட் போட்டிருந்தார்ல, அந்த கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா கேன்சலேஷன் ஃபீஸ் கொடுக்கணும்ல, அந்த பெனால்ட்டி ரொம்ப அதிகமா இருக்கும் போல. அதை வந்து சோஜின் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. என் கூட பீடியா வேலைக்கு வா அப்படின்னு வேற கூப்பிட்டு இருக்காரு. அவர் இருந்துட்டு நீங்க தான் ரொம்ப பணக்காரங்களாச்சே அப்புறம் என்ன அப்படின்னும் போது எங்க அப்பா அம்மா தான் பணக்காரங்க, நான் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு அந்த ஆஃபர் கொடுத்தாருல இவர் கூட வேலை பார்க்க. அவ எதுவுமே பதில் சொல்லல. அவன் பதில் சொல்லலான்னு பார்த்துட்டு இருக்கும்போது அங்க பாங்ஸ் வந்துடுறான். அவளுக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறான். இவனுக்கு இவ டாக்டர் ஜோ கூட பேசுறதே பிடிக்கல. அப்புறம் அடுத்த நாள் பார்த்தா இந்த ஃபாக்ஸ் கேட்டும் போய் அந்த சீஃப் டாக்டர் பேசி பார்க்குறாங்க, வேலைக்கு ஆகல. அப்புறம் சோஜின் போய் பேசி பார்க்குறா, அதுவும் வேலைக்கு ஆகல. அப்புறம் டைரக்டர் ஜோ போய் பேசி பார்க்குறான், அதுவும் வேலைக்கு ஆகல. நீ எவ்வளவு கொடூரமா போயிட்டு இருக்க தெரியுமா, இன்னும் என்னெல்லாம் பண்ண போற, எனக்கே பயமா இருக்குன்னு போது நீ எதுக்காக இப்ப இப்படிலாம் பேசிட்டு இருக்க, நீ அவங்க சைடு போயிட்டியா, யார் காரணம், சோஜனா உனக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கா, 20 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப் என்னையே முதுகுல குத்திட்டல அப்படின்னும் போது அவன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது ஒர்க் சம்மந்தமாக தான் நான் அவகிட்ட பழகிட்டு இருக்கேன், நான் ஒரு லைனை கிராஸ் பண்ணாம தான் இருந்துட்டு இருக்கேன்னும் போது இந்த சீஃப் டைரக்டரும் நீ லைனை கிராஸ் பண்ணிட்ட, நீ எனக்காக ஒன்னே ஒன்று பண்ணு, அந்த சோஜின் தான் எனக்கும் வேணும், பாங்ஸு கிட்ட இருந்து எனக்கு அவளை பிரிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இப்ப இவரு லைனஸை பிரிஞ்சு கஷ்டப்பட்டு இருக்காருல, அதுக்காக பழி வாங்குற மாதிரி. ஆனா டேரக்டர் ஜோவும் அதெல்லாம் என்னால பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு பாங்ஸோட ஒர்க்கை கொடுத்துரு அப்படின்னு தான் கேட்கறான். ஆனா சீஃப் டைரக்டர் எப்படி ஒத்துப்பாரு. இப்ப அப்படியே அடுத்த நாள் காலையில இந்த ஜின்ன அவனோட அம்மா வீட்டுக்கு போறானா, அதனால தனியா தான் இருப்பேன், நீ வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி சோஜினை வீட்டுக்கு வர சொல்லியிருக்கான். அவளும் நல்லா அழகா மேக்கப் எல்லாம் பண்ணி வீட்டுக்கும் போறா. அங்க போய் 2 பேரும் நல்லா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு படம் பார்த்துட்டு அப்படியே அங்கேயே தூங்குறாங்க. கொஞ்ச நேரத்திலே பாங்ஸு சோஜினை ஹக் பண்ணிக்கிட்டே
தூங்க மறுநாள் காலையில எந்திரிச்சு பாக்குறா. அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான், அவனை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு தலையில ஒரு கிஸ்ஸை கொடுத்துட்டு அப்படி வீட்டுக்கு போறா. வீட்டுக்கு உள்ள போகையுமே சோஜனோட அக்கா பாத்துறா. இப்பதான் நீ வீட்டுக்கே வரையா, உன்னெல்லாம் கொல்ல வேணாம் அப்படின்னு திட்டிட்டு இருக்க. இல்ல நான் இப்பதான் வேலைக்கே போறேன் அப்படின்னு சொல்லி வீட்டுல இருந்து வெளியில வந்துடுறா. எங்க போறதுனே தெரியாம அவளோட ஆபீஸ்க்கு தான் போறா. அங்க போனா இந்த டைரக்டர் ஜோ அங்க டேராவே போட்டான் போல. இப்ப அங்கதான் இருக்கான். அதோட அந்த ஆபீஸையும் வாங்கிட்டான் போல. ரொம்ப கம்மியான விலையில லீஸ்க்கு வாங்கியிருக்கேன் அப்படின்றான். ஏன்னா இப்ப வீடு கார்னு எல்லாத்தையும் வித்துட்டான்ல, அந்த காசுல பெனல்ட்டியை கொடுத்துட்டு கொஞ்சோட காசு இருந்திருக்கு, அதுக்கு இந்த ஆபீஸே வாங்கிட்டான் போல. அப்புறம் அப்படி இந்த டைரக்டர் ஜோ ஃபாக்ஸை பார்த்து ஒரு ஸ்கிரிப்டை கொடுக்குறான். அவனும் சந்தோஷமா இவனோட படத்துல தான் நடிக்க கொடுக்குறான் அப்படின்னு பார்த்தா அது ஏதோ ஒரு ஷார்ட் பிலிமா. நீ உண்மையான ஆக்ட்ரஸ் ஆகணும்னு விரும்புறியா, இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணு, விருப்பம் இருந்தா வா அப்படின்னு சொல்லி அவளை ஒரு கம்பெனிக்கும் கூட்டிட்டு போறான். அந்த ஷார்ட் பிலிம் எடுக்கிறாங்கல்ல அந்த டேரக்டர் கிட்ட அவளுக்கு கொஞ்சம் தயக்கமா தான் இருக்கு, ஷார்ட் பிலிம்ல நடிக்கலாமா அப்படின்னு. அங்க போனதுக்கு அப்புறமும் தயங்கிக்கிட்டே நிக்க, நீ உள்ள போனா ஓகேன்னு எடுத்துக்கிறேன், அப்படி இல்லை அப்படியே கிளம்பலாம். ஒரு உண்மையான ஆக்ட்ரஸ் ஆகணும் அப்படின்னா நீ இதுல இருந்தா ஸ்டார்ட் பண்ணணும், உள்ள போ அப்படின்னு தைரியம் கொடுக்குறான். அவளும் சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்க மேல ஒரு நம்பிக்கையில தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேயும் போறா. அப்புறம் அப்படியே அங்க முடிச்சுட்டு கேட்டையும் லைனஸையும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல பாக்குறா. லைனஸும் ஷார்ட் பிலிமா, இதுல அந்த அளவுக்கு உனக்கு லைன்ஸே இல்லையே அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கா. ஃபாக்ஸ் சொன்னேன், டேரக்டர் சொன்னாரு எனக்கு இது கரெக்டா இருக்கும்னு, நான் அதை பண்ண போறேன் அப்படின்னும் போது கேட் இருந்துட்டு அந்த டேரக்டர் ஜோக் உனக்கு பிடிச்சிருக்கோ, உனக்கு இவ்வளவு ஹெல்ப் பண்றாரு அப்படின்னும் போது லைனஸ் இருந்துட்டு இதெல்லாம் அவ்வளவு பெரிய விஷயமே இல்ல, ஷார்ட் பிலிம்ல தானே ஆஃபர் வாங்கி கொடுத்துருக்காரு அப்படின்னு பேசிட்டு இருக்க. இந்த கேட்டும் நாளைக்கு எங்கேயோ வெளியூர் போதான் லைனஸ் கிட்ட ரெஸ்டாரண்டோட சாவியை கொடுத்துட்டு நீ தான் பாத்துக்கணும் நான் இங்க இல்லாதப்போ அப்படின்னு சொல்றா. நான் ஏன் பாத்துக்கணும் அப்படின்னும் போது வேற யார்ட்டையும் என்னால கொடுக்க முடியாது, இப்ப நீ தானே சும்மா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அப்புறம் ஃப்ரிட்ஜ்ல சாப்பாடு வெஜிடபிள்ஸ்னு எல்லாம் இருக்கு, அதை கெட்டு போறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிக்கோ, நீ வீட்டுக்கு எடுத்து போனாலும் சரி அங்கேயே சமைச்சு சாப்பிட்டாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப அப்படியே அடுத்த நாள் காலையில லைனஸ் நேரா கேட்டோட ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போயிருக்கு. அங்க உட்காந்து சமைச்சிட்டு இருக்கு. நல்லா சமைச்சிட்டு தனியா சாப்பிட ஒரு டேபிள்ல உட்கார்றா. அவளால சாப்பிடவே முடியல, ரொம்ப அழுகையா வருது. ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டே சாப்பிட முடியாம சாப்பிட்டுட்டு இருக்கா. இனி அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிருங்க. பை பை.